வெல்கம் டு டிஎன் சயின்ஸ் வேர்ல்டு. 7ஆம் வகுப்பு ஆங்கில வழி கல்வியிலே பயிலும் மாணவ மாணவியரை வரவேற்பதிலே டிஎன் சயின்ஸ் வேர்ல்டு பெருமகிழ்ச்சி அடைகிறது. டுடே we see the science lesson in term first, UNIT-2, force and motion. 7ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்திலே முதல் பருவத்திலே இருக்கக்கூடிய அலகு 2 விசையும் இயக்கமும் என்கின்ற பாடத்தினுடைய பாடக்கருத்து குறித்த காணொலியை டிஎன் சயின்ஸ் வேர்ல்டு உங்களுக்கு வழங்க இருக்கிறது. At first we see the learning objectives of this lesson. After studying this unit, students will be able to define the distance and displacement. தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சியை வரையறுத்தல். Differentiate distance and displacement. தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சியை வேறுபடுத்தியும் பார்த்தல். Define speed, velocity and acceleration. வேகம், திசைவேகம் மற்றும் முடுக்கத்தினை வரையறுத்தல். Differentiate speed and velocity. வேகம் மற்றும் திசைவேகத்தினை வேறுபடுத்துதல். Draw and explain the distance, time and velocity time graphs. தொலைவு காலம், திசைவேகம் காலம் வரைபடங்களை வரைந்து விளக்குதல். Measure and calculate the speed of moving objects. இயங்கும் பொருள்களுடைய வேகத்தை அளந்து கணக்கிடல். Know the day-to-day use of center of gravity and stability. ஈர்ப்பு மையம் மற்றும் சமநிலையின் அன்றாட பயன்பாடுகளை பற்றி தெரிந்து கொள்ளுதல். These are the learning objectives of this lesson, and then we continue. At first we see the introduction. அறிமுகம். Look at the picture given below. Kavita can reach her school in 2 ways as on the picture. Can you tell by choosing which path should reach the school early? கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற படத்தை பார்க்க வேண்டும். படத்தில் காட்டியுள்ளவாறு கவிதா தனது வீட்டிலிருந்து 2 வழிகளிலே பள்ளிக்கு செல்ல முடியும். எப்பாதையின் வழியாக கவிதா சென்றால் அவளால் விரைவாக பள்ளியை அடைய இயலும் என்பதை உங்களால் கூற இயலுமா? படங்களை பார்க்க வேண்டும் தெளிவாக. 2 பாதைகள் இருக்கிறது. 2 பாதைகளிலே எந்த பாதை வழியாக சென்றால் எளிதாக பள்ளியை சென்றடைய முடியும் என்பதை நாம் கூர்ந்து கவனித்து அதற்குரிய விளக்கத்தை கொடுக்க வேண்டும். In the picture given below you can see leaf falling from the tree, in which the path of the leaf will reach the ground first. அதற்கு அடுத்தபடியாக கீழே ஒரு படத்திலே கொடுக்கப்பட்டுள்ள இலை ஒன்று மரத்திலிருந்து கீழே விழுவதை நாம் காணலாம். எந்த பாதையின் வழியாக கீழே விழும்பொழுது இலை தரையை வேகமாக வந்தடைகிறது என்ற ஒரு ஆராய்ச்சியும் ஒரு அனுமானத்தையும் நம்மால் செய்ய இயலும். உமா and Priya are friends studying in the same school. After school hours they go to the nearby playground, play games and return back home. One day Uma told that she would reach the playground after visiting her grandmother's house. The path which they took to reach the playground is shown here. உமாவும் பிரியாவும் ஒரே பள்ளியில் படிக்கும் தோழிகள். அவர்கள் இருவரும் பள்ளி நேரம் முடிந்தவுடன் அருகிலுள்ள விளையாட்டுத் திடலுக்கு சென்று விளையாடிவிட்டு வீடு திரும்புகிறார்கள். ஒரு நாள் உமா தனது பாட்டி வீட்டிற்கு சென்றுவிட்டு திடலுக்கு வருவதாக கூறி சென்றால் இருவரும் விளையாட்டுத் திடலுக்கு சென்ற பாதை படத்திலே காட்டப்பட்டுள்ளது. Take a twin and measure the length of the 2 paths A and B, which is the longest path among the 2. ஒரு நூலினை எடுத்துக்கொண்டு படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு பாதையினை ஆ மற்றும் ஆ என நீளங்களை அளக்கவும் எப்பாதையினுடைய நீளம் அதிகமாக உள்ளது என்பதை நாம் கணக்கிட்டு கண்டறிய வேண்டும். From the above examples we should conclude that when an object travels from one place to another, it will reach faster if it travels along the straight line the path. The straight line path is shortest distance between the 2 points. மேற்கண்ட நிகழ்வுகளிலிருந்து ஒரு பொருளானது ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்லும் பொழுது அவ்விடங்களையும் இணைக்கக்கூடிய நேர்கோட்டு பாதையிலே சென்றால் விரைவிலே அவ்விடத்தினை சென்றடையலாம் என நாம் அறிவோம். இந்த நேர்கோட்டு பாதையே 2 புள்ளிகளுக்கு இடையேயான மிக குறுகிய குறைந்த தொலைவு என அழைக்கப்படும். Displacement, speed and velocity, acceleration, distance time graph,
velocity time graph, center of gravity and stability. இப்பாடத்திலே நாம் பார்க்கக்கூடிய பகுதிகள் என்னவென்று பார்த்தோமானால் தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சி, வேகம் மற்றும் திசைவேகம், வேகம் காலம் வரைபடம், திசைவேகம் காலம் வரைபடம், ஈர்ப்பு மையம் மற்றும் நிலைத்தன்மை ஆகியவை குறித்து நாம் பார்க்க இருக்கின்றோம். தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சி. The total length of the path taken by an object to reach one place to another place is called distance. ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்தை அடைவதற்கு ஒரு பொருள் கடந்து வந்த பாதையினுடைய மொத்த நீளம் தொலைவு என அழைக்கப்படுகிறது. The shortest distance from the initial position to final position of an object is called displacement. ஒரு பொருளுடைய இயக்கத்தின் போது அதனுடைய துவக்க நிலைக்கும் இறுதி நிலைக்கும் இடையே உள்ள மிக குறைந்த நேர்கோட்டு தொலைவு இடப்பெயர்ச்சி என அழைக்கப்படுகிறது. Both distance and displacement possess the same unit. The SI unit of distance and displacement is meter. தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சி இவை இரண்டும் ஒரே அலகால் குறிக்கப்படுகிறது. இவற்றினுடைய SI அலகு மீட்டர் என அழைக்கப்படுகிறது. அதற்குரிய படம் the figure given below shows the motion of person between the two places A and B. ஒருவர் A என்ற இடத்திலிருந்து B என்ற இடத்திற்கு மேற்கொள்ளும் இயக்கத்தை கீழே உள்ள வரைபடம் தெளிவாக காட்டுகிறது என்பது இதனுடைய விளக்கம். He traveled 10 km along the first path. Along the second path, he traveled 7 km. The distance between the A and B, the case of first path is 10 km. In the case of second path, the distance 7 km. The shortest distance between the two places is 5 km, which is represented by the third path. So the displacement is 5 km in east direction. இதில் முதல் பாதையின் வழியாக அவர் 10 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கிறார். இரண்டாவது பாதையின் பயண வழியாக செல்லும் பொழுது 7 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கிறார். முதல் பாதையிலே ஏவுக்கும் பியுக்கும் இடைப்பட்ட தூரம் 10 கிலோமீட்டர், இரண்டாவது பாதையிலே அவற்றுக்கு இடைப்பட்ட தூரம் 7 கிலோமீட்டர். இந்த இரண்டு புள்ளிகளுக்கும் இடையே உள்ள மிக குறைந்த தூரம் வெறும் 5 கிலோமீட்டர். இது மூன்றாவது பாதையால் குறிக்கப்படுகிறது. எனவே எந்த பாதையிலே அவர் பயணம் செய்தால் அவரது இடப்பெயர்ச்சி 5 கிலோமீட்டர் கிழக்கு திசையில் ஆகும் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. The path of an object moving from a point A to point B is shown in the figure. The total distance travelled by the object is 120 meter. The displacement of the object is 40 meter southeast direction. A என்ற புள்ளியிலிருந்து B என்ற புள்ளிக்கு பயணம் செய்யும் ஒரு பொருளின் பாதையானது படத்திலே காட்டப்பட்டுள்ளது. அப்பொருள் பயணம் செய்து மொத்த தொலைவு 120 மீட்டர் மற்றும் அதன் இடப்பெயர்ச்சி 40 மீட்டர் தென்கிழக்கு திசையிலே ஆகும். இதை The path in which the rabbit ran is shown in the figure below. Let us consider that each square is in an unit of 1 square meter. The rabbit starts from point A and reaches the point B. Find the distance and displacement it in the two figure. When will the distance and displacement is equal? The starting point and the finishing point should be different. முயல் ஒன்று ஓடிய பாதை கீழே உள்ள படத்திலே காட்டப்பட்டுள்ளது. ஒவ்வொரு கட்டத்தின் பரப்பளவும் 1 சதுர மீட்டர் என கொள்வோமானால் முயல் A என்ற புள்ளியிலிருந்து ஓடத் துவங்கி B என்ற புள்ளியை வந்தடைகிறது. எப்பொழுது அது கடந்த தொலைவும் இடப்பெயர்ச்சியும் சமமாக இருக்கும். முயல் ஓடத் துவங்கிய புள்ளியும் முடித்த புள்ளியும் வெவ்வேறாகவே இருக்க வேண்டும்.
சிந்தித்து the field of aviation and sea transportation. 1 nautical mile is 1.852 kilometer. The unit for measuring the speed of aeroplane and ships is knot. It means that they travel 1 nautical mile is 1 hour. வான் மற்றும் கடல்வழி போக்குவரத்துகளிலே தொலைவினை அளவிடுவதற்காக பயன்படுத்தக்கூடிய அலகு நாட்டிக்கல் மைல் ஆகும். ஒரு நாட்டிக்கல் மைல் என்பது 1.852 கிலோமீட்டர் ஆகும். கப்பல் மற்றும் விமானங்களுடைய வேகத்தை அளவிட பயன்படும் அலகு நாட் எனப்படும். அது ஒரு மணி நேரத்திலே ஒரு நாட்டிக்கல் மைல் தொலைவை கடக்கின்றன என்பது இது குறிக்கிறது. ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி, வேகம் மற்றும் திசை வேகம். ஸ்பீட். In 6th standard you have already studied about the speed in detail. Speed is the rate of change of distance. நீங்கள் வேகம் பற்றிய ஏற்கனவே 6ஆம் வகுப்பிலே விரிவாக படித்துள்ளீர்கள். தொலைவு மாறுபடும் வீதம் வேகம் எனப்படும். வேகம் = தொலைவு by காலம். Speed = distance by time. The unit of speed is meter per second, m per s.
which is running at a speed of 30 meter per second, who will be the winner? உசேன் போல்ட் என்ற அத்லட்டிக் வீரர் 100 மீட்டர் தூரத்தினை 9.58 வினாடிகளே கடக்கிறார். அவரது வேகத்தினை கண்டறிய 30 மீட்டர் பர் வினாடி வேகத்திலே ஓடக்கூடிய சிறுத்தையினுடைய உசேன் போல்ட் ஓட்டப்பந்தயத்திலே கலந்து கொண்டால் வெற்றி பெறுவது யார் என்பதை நாம் கம்பேர் செய்வோம். You are walking along each direction covering a distance of 4 meters, then 2 meters towards south, then 4 meters towards the west, at last 2 meters towards the north. You cover the total distance in 21 seconds. What is your average speed and average velocity? 4 மீட்டர் கிழக்கு நோக்கி நேராக நடந்து பின்னர் 2 மீட்டர் தெற்காக நோக்கியும் அடுத்து 4 மீட்டர் மேற்கு நோக்கியும் கடைசியாக 2 மீட்டர் வடக்கு நோக்கியும் நடக்கிறாய். மொத்த தூரத்தினை 24 வினாடிகளில் நீ கடக்கிறாய் என்றால் உனது சராசரி வேகம் எவ்வளவு, சராசரி திசை வேகம் எவ்வளவு என்பதை முன்னரே நமக்கு வழங்கப்பட்டுள்ள சூத்திரங்களை பயன்படுத்தி எளிதாக தீர்க்கப்பட வேண்டும். இவை அனைத்தும் மாணவர்களுக்காக கொடுக்கப்பட்டுள்ள வினாக்கள். நீங்கள் முயற்சி செய்து ஜஸ்ட் யூ ட்ரை, அதர்வைஸ் முடியவில்லை என்றால் ஆசிரியரை அணுகலாம். ஆசிரியர் வாயிலாக கணக்குகள் தீர்க்கப்படும். தென் ஆக்சலரேஷன் முடுக்கம். Acceleration is a rate of change of velocity. In other words, if a body changes its speed or direction, then it is said to be accelerated. திசை வேகம் மாறுபடும் வீதம் முடுக்கம் எனப்படும். வேறு வகையில் கூறுவதென்றால் ஒரு பொருளின் வேகத்திலோ அல்லது திசையிலோ மாற்றம் ஏற்பட்டால் அப்பொருள் முடுக்கம் அடைகிறது என கருதப்படுகிறது. Acceleration is equal to திசை வேக மாறுபாடு பை காலம் என அழைக்கப்படும். மாறுபாட்டினை எவ்வாறு அழைக்க வேண்டும் என்றால் இறுதி திசை வேகம் மைனஸ் ஆரம்ப திசை வேகம், ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி டிவைடட் பை t. அண்ட் தென் வி see the 2.3 acceleration, முடுக்கம் என்கின்ற பகுதியை பற்றி காண இருக்கின்றோம். Acceleration is the rate of change of velocity. In other words, if your body changes its speed or direction, then it is said to be accelerated. திசை வேகம் மாறுபடும் வீதம் முடுக்கம் என அழைக்கப்படுகிறது. வேறு வகையிலே கூறுவதானால் ஒரு பொருளினுடைய வேகத்திலோ அல்லது திசையிலோ மாற்றம் ஏற்பட்டால் அப்பொருள் முடுக்கம் அடைகிறது என கருதப்படுகிறது. Therefore, acceleration is equal to change of velocity, change in velocity by time. அப்போ change in velocity நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா final velocity minus initial velocity by time is equal to v minus u by t. vங்கிறது final velocity, u be the initial velocity divided by t is equal to acceleration. அப்போ SI unit of acceleration is meter per second squared. A car at rest starts to travel in a straight line path. It reaches the velocity of 12 meter per second in 4 seconds. What is the acceleration assuming that is accelerate uniformly? அதாவது ஓய்வு நிலையில் உள்ள ஒரு மகிழுந்தானது நேர்கோட்டில் இயங்க தொடங்குகிறது என கொள்வோம். அது 4 வினாடிகளிலே 12 மீட்டர் பர் வினாடி வேகத்தினை அடைகிறது எனில் அதனுடைய முடுக்கத்தினை கணக்கிட வேண்டும் என்பது எளிதாக கொடுக்கப்பட்டுள்ள ஒரு கணக்கு. இனிஷியல் வெலாசிட்டி 0, ஃபைனல் வெலாசிட்டி v is equal to 12 மீட்டர் பர் செகண்ட்ஸ், டைம் டேக்கன் 4 seconds, acceleration is equal to v minus u by t, 12 minus 0 by 4 is equal to 3 meter per seconds. Then more to know. See how brisk I am. நான் எவ்வளவு வேகமானவன் என்று பாருங்கள். ஒரு சிறுத்தை சொல்வது போன்ற ஒரு கதை. My name is Cheetah. I can run at great speed. Do you know what my speed is? It is 25 meter per second to 35 meter per seconds. My speed changes from 0 to 20 meter per second in 2 seconds. See how good my acceleration is. Can you calculate it? என் பெயர் சிறுத்தை. நான் மிக வேகமாக ஓடக்கூடிய விலங்கு. எனது வேகம் என்ன தெரியுமா? அது 25 மீட்டர் பர் வினாடி முதல் 30 மீட்டர் பர் வினாடி வரை ஆகும். என்னால் 2 வினாடிகளிலே எனது வேகத்தினை 0விலிருந்து 20 மீட்டர் பர் வினாடியாக மாற்றிக்கொள்ள முடியும். எனது முடுக்கம் வியப்பாக உள்ளது அல்லவா என்பதை நீங்கள் கணக்கிட முடியுமா என்பதை சிறுத்தை கேட்பது போன்று ஒரு கதை உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. Then positive acceleration. Positive acceleration means நேர்முடுக்கம். It is the velocity of an object increases with respect to time, then the object is said to be in positive acceleration. ஒரு பொருளுடைய திசை வேகமானது காலத்தினை பொறுத்து அதிகரித்து கொண்டே சென்றால் அப்பொருளே ஏற்படும் முடுக்கம் நேர்முடுக்கம் என அழைக்கப்படுகிறது.
அதற்கு உண்டான படங்கள் வேகத்தின் மாற்றம், திசையின் மாற்றம், வேகம் மற்றும் திசை வேகத்தினுடைய மாற்றம் என்ன என்பதை பற்றி இங்கு உங்களுக்கு படங்கள் வாயிலாக தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. And then the velocity of the train at different times is given. The figure analyzed time and this type you complete the table ஒன்று கொடுத்துருக்காங்க. A to B வரைக்கும் 10 initial velocity, final velocity 6, change in velocity 6, time duration 10 seconds equal to 0.6, the acceleration. This should be calculate and derive and complete the table. The negative acceleration or deceleration or retardation. It is the velocity of an object decreases with respect to time. Then the object is said to be in negative acceleration or deceleration or retardation. எதிர்முடுக்கம். ஒரு பொருளுடைய திசைவேகமானது காலத்தை பொறுத்து குறைந்து கொண்டே வந்தால் அப்பொருள் ஏற்படும் முடுக்கம் எதிர்முடுக்கம் என அழைக்கப்படுகிறது. ஒரு நேர்கோட்டு பாதையிலே 8 மீட்டர் பர் வினாடி என்ற திசைவேகத்திலே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பந்தானது 10 வினாடியிலே 2 மீட்டர் பர் வினாடி என்ற திசைவேகத்தினை அடைகிறது. அப்பொருள் பெறும் எதிர்முடுக்கம் யாது? அது சீரான எதிர்முடுக்கத்தை கொண்டுள்ளதா என கண்டறிய வேண்டும். The velocity of the golf ball rolling on a straight line changes it from 8 meter per second to 10 meter per second in 10 seconds. What is its declaration? Assuming that is declaring uniformly. Initial velocity is equal to 8 meter per second, final velocity v is equal to 2 meter per second, time taken is equal to 10 seconds. Then the acceleration is equal to v minus u by t, 2 minus 8 by 10 minus 0.6 meter per seconds. The declaration is minus 0.6 meter per second squared. Then uniform acceleration. Uniform acceleration means சீரான முடுக்கம். An object undergoes the uniform acceleration when the change increase or decrease in the velocity for every unit of time is the same. அதற்கு நமக்கு ஒரு டேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு பஸ்ஸு போகிற மாதிரி ஒரு பொருளுடைய திசைவேகத்திலே சீரான கால இடைவெளியிலே காலத்தினை பொறுத்து ஏற்படும் மாற்றம் அதிகரித்தல் அல்லது குறைத்தல் சீரான இருந்தால் அம்முடுக்கம் சீரான முடுக்கம் என அழைக்கப்படுகிறது. அதற்கு உதாரணமாக when the velocity of the object increasing by 20 meter per second, the acceleration is 20 meter per second squared. When the velocity of the object is decreasing by 20 meter per second, the declaration is 20 meter per second squared. இங்கு பொருளுடைய திசைவேகமானது 20 மீட்டர் பர் வினாடி என்ற விகிதத்தில் மாற்றம் அடைவதால் அதிகரித்தல் அல்லது குறைதல் அதன் முடுக்கம் 20 மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர்டு ஆகும். அப்பொருளுடைய திசைவேகம் 20 மீட்டர் பர் வினாடி வீதத்தில் இருந்தால் அல்லது குறைந்தால் அதனுடைய எதிர்முடுக்கம் 20 மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர் என அழைக்கப்படுகிறது. Then we see the non-uniform acceleration. சீரற்ற முடுக்கம். An object undergoes a non-uniform acceleration if the change in its velocity for every unit of time is not the same. அதாவது ஒவ்வொரு அலகு நேரத்திலும் ஒரு பொருளுடைய திசைவேகத்தில் காலத்தை பொறுத்து ஏற்படும் மாற்றமானது சீரற்றதாக இருந்தால் அம்முடுக்கமானது சீரற்ற முடுக்கம் என அழைக்கப்படுகிறது. அதற்குண்டான டேபிள் வெலாசிட்டி, சேஞ்ச் இன் வெலாசிட்டி கொடுக்கப்பட்டுள்ளது. 0, 1, 2, 3, 4, 5 என்று இந்த அட்டவணையை பொறுத்து இது மாறுபடுகிறது என்பதை நாம் தெளிவாக கண்டுணர வேண்டும். Note here the change in velocity is not the same for every second. Thus the moving object is undergoing non-uniform acceleration. இங்கு ஒவ்வொரு வினாடியிலும் திசைவேக மாற்றம் மாறுபடுவதை காணலாம். எனவே இந்த முடுக்கம் சீரற்ற முடுக்கம் என அழைக்கப்படுகிறது. இதற்கு உதாரணமாகத்தான் தொடர்வண்டியை பற்றி நாம் சொன்னோம். அதற்கு அடுத்தபடியாக இதனுடைய இரண்டாவது பகுதியாக டிஸ்டன்ஸ் டைம் கிராப்ஸை பற்றி நாம் காண இருக்கின்றோம். We will be see again the continuation part of the force and action video. Until then, thank you so much.